ஆண்டவரே. அந்த சாத்தான் கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகளையும் நீர் உடைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களை நீடி ஆயுள் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. அப்படியே எல்லா சபைகளிலும் எழுப்புதல் வருவதற்காக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லாரும் எதுக்காக என்ன வரணும்? எழுப்புதல் வரணும். எல்லா சபையிலையும் ஆண்டவர் ஆளுகை செய்யணும். ஆட்கள் ஆளுகை செய்ய வேண்டாம். யார் ஆளுகை செய்யணும்? ஆண்டவர் ஆளுகை செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து நடத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு ஜெபம் பண்ணுவோம். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நம்ம என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம்னு சொல்லி சபையில் அப்படி வரும்போது அங்கே யாருடைய மனுஷ யோசனை உள்ள என்ன செய்யாது? போகாது. முழுக்க முழுக்க யாருடைய ஆலோசனை? ஆவியானுடைய ஆலோசனை. அப்படி நடக்கும்போது சபைகள் சமாதானம் பெற்று பரிசுத்த ஆவியானுடைய நிறைவோடு அது என்ன செய்யுமா? நடந்து பெருகும். ஆகையினால் நம்ம எல்லாரும் சபை எழுப்புதலுக்காக நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்முடைய சபை எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய சபை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் விசுவாசத்தை வளர்த்து தாருமப்பா. பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் வரணும் ஆண்டவரே. எங்களுடைய சபையில் ஒரு பெரிய உயிர் மீட்சியை கொண்டு வரும் ஐயா. எங்களுடைய சபையில் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. சபையில் அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. பெரிய திருப்பங்கள் வரட்டும் ஆண்டவரே. பெரிய மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சபைக்குள்ளாக பெரிய மாற்றங்களை கட்டாயம் கொண்டு வருவார். ஒவ்வொரு ஆராதனையும் ஆவியானவரால் நடத்தப்படணும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் ஆவியானவரால் நடத்தப்படணும். ஆராதனை நடத்துகிற ஊழியர்கள் தேவ ஆவி பெற்றவர்களாக இருக்கணும். தேவ ஆவியானுடைய நிறைவு பெற்றவர்களாக இருந்து ஆராதனைகளை நடத்தும் போது அங்கே அதிசயங்கள் நடக்கும். அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அங்கே பெரிய திருப்பங்கள் உண்டாகும். சபைக்கு ஏராளமான மக்கள் வந்து சேர்க்கப்படுவாங்க. ஆகையினாலே சபையுடைய எழுப்புதலுக்காக, சபையினுடைய உயிர் மீட்சிக்காக, சபையுடைய வளர்ச்சிக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அநேக சபைகள் கட்ட முடியாமல் இருக்கிறாங்க. அந்த சபைகள்லாம் கட்டி முடிக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அநேக சபைகளில் இன்னும் அநேக மாற்றங்கள் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அநேக மாற்றங்கள் வரும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா சபைகளிலும் ஜெபத்துக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும். சபையில் ஒவ்வொரு சபையிலும் வேத வசனத்தை தியானிப்பதற்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். ஒவ்வொரு சபையிலும் வேதத்தை தியானிப்பதற்கு அதிக நேரத்தை செலவழிக்கணும். ஆகையினால் இப்படிலாம் வரும்போது பெரிய திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஆகையினால் எல்லாரும் கரம் தட்டி, ஆண்டவரே, எங்களுடைய சபைகளுக்குள்ளாக நீர் கொண்டு வர போகிற ஒரு பெரிய திருப்பத்திற்காக, சபைகளுக்குள்ளாக நீர் கொண்டு வர போகிற ஒரு பெரிய மாற்றங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அப்படி எல்லாருடைய குடும்பங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாருடைய குடும்பங்களுக்காக நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, இயேசுவே தலைவராக இருக்கணும் ஐயா. இயேசுதான் ஒவ்வொரு குடும்பத்தை நடத்துகிறாராக இருக்கணும் ஐயா. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேண்டிய நன்மைகளை நீர் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் உள்ள வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் ஆண்டவரை தொட்டு சுகமாக்கும் ஐயா. வியாதி படுக்கையில் உள்ள ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் நீ சுகமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கடனை மாற்றும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கடனை மாற்றும் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் சமாதானம் அடையும்படியாக உதவி செய்யும் ஐயா. குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பம் எல்லாம் ஆண்டவரே குடும்பத்துக்கெல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்கி காட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலேயே வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா வல்லமையாலும் நீர் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுமை ஐயா. ப்ரொமோஷனை காத்திருக்கிறவர்களுக்கு ப்ரொமோஷனை தாரும் ஐயா. ஆண்டவரே, டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து டிரான்ஸ்ஃபர் கொடும் ஆண்டவரே. திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னென்ன நன்மைகள் தேவையோ அத்தனை நீர் கொடுக்க வல்லவரப்பா. ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் நன்மையானவைகளை தரும்படியாக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தெரிந்த எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமடையும்படியாக நீர் உதவி செய்யும், கிருபை செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக எல்லாரும் கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கை விடரே, கல்வாரி நாயகன் கை விடரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியா இடரோ. அன்று எலியாவை விசுவாசோடு பாருங்க, இன்று உன் பசியா இடரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கை விடரே, கல்வாரி நாயகன் கை விடரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் விசுவாசியை பதறாதே. வீரர் வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது பாடுங்க, விசுவாசோடு பாடுங்க. வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு, கைமாறி மிகுதியாகோ. நீ மகிழ்ந்து களி கூறு, கைமாறி மிகுதியாகோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காது திகையாது விசுவாசியே, கலங்காது திகையாது விசுவாசியே. கல்வாரி நாயகன் கை விடரே, கல்வாரி நாயகன் கை விடரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த பாட்டும் இந்த ஜெப குறிப்பு எதுக்குன்னு கேட்டால், நம்முடைய வீடு எல்லாம் விசுவாசிகள் உள்ள வீடாக என்ன செய்யணும், மாறணும். நம்முடைய வீட்டுடைய அஸ்திபாரம் விசுவாசமாக இருக்கணும். நம்முடைய வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் யாராக மாறிடணும் சொல்லுங்கள், விசுவாசிகளாக மாறிடணும். நம்ம வீடு முழுவதும் விசுவாசிகளாக மாறும்போது கர்த்தர் இந்த வீட்டை எல்லார் வீட்டை காட்டிலும் ஆசீர்வாதமாக உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த வீட்டில் ஜெபம் நடக்கும், சமாதானம் இருக்கும், அந்த வீட்டில் ஒரு தேவ பிரசன்னம் நிறைஞ்சிருக்கும். இப்படி நம்ம வீடெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி மாறும்போது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செய்கிறோம், தீர்ந்துடும். எல்லா பிரச்சனையும் மாறும், எல்லா கஷ்டமும் மாறும். எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. உட்காரும். அடுத்து இன்னொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்பு ஏற்கனவே போன மாதம் உபவாச ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். அது என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொன்னால், உபசரிப்பு. என்னது சொல்லுங்கள்? உபசரிப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம். உபசரிப்பில் 3 விதமான காரியங்கள் என்னுடைய சொற்ப அறிவுக்கு தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வீட்டில் உபசரிப்பு ஓவர். என்னது ஓவர்னு என்ன அர்த்தம்? அளவுக்கு மிஞ்சின உபசரிப்பு, அளவுக்கு மிஞ்சின சாப்பாடை போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருது. சில வீட்டில் உபசரிப்பே துப்புரா கிடையாது.
துப்புரவு கிடையாது. சில வீட்டில் உபசரிப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு. இது எது சரி சொல்லுங்க? சரியான உபசரிப்பு நமக்கும் நல்லது, வந்தவங்களுக்கும் நல்லது. ஒன்றுமே கொடுக்காம ஒரு தண்ணியை குடிக்க, ஒரு காப்பியை குடிக்க, சாப்பிட்டு போயேன், கொஞ்சம் இருந்து போயேன்னு சொல்கிறது கூட நிறைய வீடுகளில் இல்லை, விசுவாசிகள் வீடுகளில். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணோன்னா ஒன்றும் பண்ணோன்னா அள்ளி குமிச்சிருவாங்க, அதோடு சாப்பிட்டு வாஞ்சி போயிடுவான். ஆக உபசரிப்பு எப்படி வரட்டும்? சரியாக செய்ய எனக்கு உதவி செய்யும். இது சரியான ஜெபக்குறிப்பாக இருந்தால் ஜெபம் பண்ணுவோம். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கேன்சல் பண்ணிடுவோம். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? உபசரிப்புக்கு ஜெபம் பண்ணணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். பைபிள் முழுவதும் உபசரிப்பு ஆதி ஆமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நிறையா இருக்குது. ஆனால் கரெக்டாக உபசரிப்பு பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு ஓவரான உபசரிப்பு எங்களுக்கு வேண்டாம். ஒன்றுமே இல்லாத என்னன்னு கூட கேளாத உபசரிப்பு எங்களுக்கு வேண்டாம். நான் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறவங்கள உபசரிக்கக்கூடிய கிருபை எனக்கு தான். சரிதானா? அதுக்காக கடன் வாங்கி ஒன்றை செய்ய வேண்டாம், அதுக்காக போட்டு இல்லாத போலாலும் ஒன்று உருட்ட வேண்டாம். இருக்குது ஏதோ அது சந்தோஷமாக கொடுத்து ஜெபம் கொடுத்தா போது சந்தோஷமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆகினால இந்த ஜெப குறிப்புக்காக, இது கடைசி ஜெப குறிப்புக்காக எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? புரியலையா? சொல்லுங்கள், புரிஞ்சிருக்கா புரியலையா? இதை கொஞ்சம் தொடர்ந்து ஜெபம் பண்ணால் தான் சரியாக நிலவரம் என்ன செய்யும்? சரியாக வரும். ஆகினால ஆண்டவரே, உபசரிக்கிற விஷயத்தில் எனக்கு ஒரு கிருபை எனக்கு தாரும் ஐயா. நான் அதிகமாகவும் என்ன செய்ய வேண்டாம்? உபசரிக்க வேண்டாம். உபசரிப்பு இல்லாமையும் நான் போயிட வேண்டாம். எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறவங்கள சரியாக உபசரிக்க எனக்கு ஒரு கிருபை எனக்கு தாரும். அதை மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க ஆசை இருக்கோ? கையை தூக்கினாலும் நிறைய பேர் கை தூக்கிங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறவங்கள சரியாக உபசரிக்க எனக்கு கிருபையை தாரு. அந்த உபசரிப்பே ஒரு பெரிய அன்புக்குள்ளே என்ன செய்யும்? வழி நடத்தும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் இந்த ஜெப குறிப்புக்காக எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வந்து போகக்கூடிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டுக்கு வந்து போகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள உபசரிக்கணும் ஐயா. ஆனால் அளவுக்கு மிஞ்சின உபசரிப்பு எனக்கு வேண்டாம். அளவே உபசரிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாம். சரியாக உபசரிக்க எனக்கு கிருபை தார். எல்லோரும் ஜெபம் பண்ணிட்டீங்களா? அந்த ஒரு வார்த்தை சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. சரியாக உபசரிக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. சரியானபடி உபசரிக்க எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் அதிகமாகவும் செய்ய வேண்டாம், என்னன்னு கேளாமையும் நான் விட்டுறக்கூடாது ஆண்டவர். சரியாக உபசரிக்க, என்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி சரியாக உபசரிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு நாளிலிருந்தே பாருங்கள், உபசரிப்பு விஷயத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் வரும். எப்படின்னு கேட்டால், ஓவராக சிலர் பண்ணிக்கிட்டு இருப்போம், இவ்வளோ பண்ணாதுன்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். சிலர் என்னென்னே கண்டுக்கிடாமல் இருப்போம், குடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். எப்படி நம்ம சரியாக செய்யணுமோ அப்படி செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர் ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இதோட சேர்ந்து ஒரு சின்ன அடிஷனல் ஜெப குறிப்பை சேர்த்து ஜெபம் பண்ணிடுவோம். விசுவாசிகள் வீடு எல்லாம் துப்புரவாக இருக்கணும். விசுவாசிகள் வீடுகள்லாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? துப்புரவாக இருக்கணும். நல்ல வீடு நீட்டாக பெருக்கி என்னென்ன ரூமில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்ட் அந்தன்னைக்கு விட்டு வீசிக்கிட்டே நிச்சயக்கூடாது. பைபிளும் அப்படி தான் கிடக்கு, பாட்டு புதுசும் அப்படி தான் கிடக்கு இல்லையா? ட்ரெஸ்ஸும் அப்படி தான் கிடக்கு, பிளேட்டும் அப்படி தான் கிடக்கு, சேருகிரி எப்படியோ கிடக்கு. விசுவாசிகளுடைய வீட்டை பார்த்த உடனே அங்கே ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத என்ன செய்யணும்? தெரியணும். இந்த ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சரிதானா? எல்லாரோட விசுவாசிகள் வீடு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். பவுட்ரு போட்டு தான் அந்த பவுட்ரு மூடியே ஒரு பக்கம் கிடக்கும், பவுட்ரு ஒரு பக்கம் வரும். அது ஒரு சின்ன பிள்ளை தூக்கிட்டு அதாட்டு வீசி உடம்பு முழுசும் போட்டு ராவிட்டு இடங்கும். அது இடந்துக்கிட்டு மூடி அதை எடுத்து மூடி ஒரு இடத்துல வச்சுட்டா அது பேசாமல் கிடக்கும்.
அதை திறந்து போட்டு போயிடுது. அது ஒரு பக்கம். இப்படி இது ஒரு சின்ன விஷயத்தை இப்படி சொல்கிறேன். பெருக்குவோம், அந்த விட்டு வீசிட்டு போயிடுது. அது ஒரு முக்கில் ஜாத்தி வச்சு அதை ஆட்டு கிடக்கும். அதை நடு பார்வையாளர் மாதிரி அதை கொண்டாந்து போட்ட உடனே என்னடா இப்படி விளக்கம் வர கொண்டு நம்மளை விசாரிக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு வித்தியாசமாக என்ன செஞ்சிடும், போயிடும். ஆக ஒவ்வொரு சின்ன விஷயத்தில் நீங்கள் வீட்டை போய் பாருங்கள். நானும் என் வீட்டை போய் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ஒவ்வொரு வீட்டையும் தினசரி சுத்தம் பண்ணுங்க. மாதம் ஒரு முறை ஒரு டெமோ சுத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சுத்தம் பண்ணுங்க. மாதம் ஒரு முறை ஒரு பெரிய அளவில் என்ன செய்யுங்க, இந்த ஒரு மணி நேரத்தை ஒதுக்குங்க. அன்றைக்கி ஒரு மணி நேரம் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு இந்த ஒரு மணி நேரம் வீட்டை என்ன செய்யணும், சுத்திகரிக்கணும். அந்த தண்ணி குடம் எப்படி இருக்குது, அந்த தொட்டி எப்படி இருக்குது, அந்த டேப்பு எப்படி இருக்குது, அந்த 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 கிச்சன் எப்படி இருக்குது இல்லையா, இந்த முன் ரூம் எப்படி இருக்குது, இந்த வாசல் எப்படி கிடக்கு, எல்லாம் நம்ம சுத்தமாக வச்சுட்டோம்னு சொன்னால் அது நம்ம பார்க்கறதுக்கே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால விசுவாசிகளுடைய வீடு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். பேஸ்ட் ஒரு பக்கம், ப்ரஷ் ஒரு பக்கம் விட்டு வீசிட்டு போயிடக்கூடாது. அதில் வீட்டில் போய் பாருங்கள், அங்கே எல்லாம் ஒரு மாதிரி கிடங்க. எல்லார் வீட்லேயும் போன உடனே சரி பண்ணுங்கள். கர்த்தர் நம்முடைய விசுவாசியுடைய வீட்டில் ஆண்டவர் குடி இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கரந்தட்டி இந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரை, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை உண்மை நோக்கி நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க, இந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்க எங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபித்த எல்லாரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். 3/4 நேரத்துக்குள்ள எல்லாரும் போகிறோம் வீட்டுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் மாதம் ஒரு முறை 2 முறை இப்படி எல்லாரும் ஒரு ஐக்கியமாக கூடி ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. அந்த ஆவியில் எவ்வளோ பெரிய உற்சாகம், அந்த சரீரத்தில் எவ்வளோ பெரிய பலன், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விடுதலையை கூட நம்ம பார்க்க முடியுது. ஆமென். ஆகையினால் இந்த ஜெபத்தை நேசித்து எல்லோரும் வாங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஜெபம், 2வது சனிக்கிழமை பகல் ஜெபம். இந்த மாதம் 13ஆம் தேதி 2வது சனிக்கிழமை பகல் உபவாச ஜெபம். ஜெபத்துக்காகவும் எல்லோரும் ஜெபிங்க. எல்லோரும் வாங்க, நம்ம எல்லோரும் கூடி ஜெபிப்போம். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மாறிக்கிட்டே போயிடும். நம்ம ஊழியங்கள் இன்னும் விருத்தி அடையும். நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் எல்லோரும் ஒரு பெரிய விசுவாசத்தோடு நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஜெபங்கள்லாம் ஓரளவுக்கு பதில் கிடைக்குமா? எப்படி சின்ன பதில் கிடைக்குமா, பெரிய பதில் கிடைக்குமா சொல்லுங்கள். பெரிய பதில் ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம குட்டி ஜெபம் பண்ணலை, நல்ல விசுவாசத்தோடு பெரிய அளவில் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். சபை, குடும்பம், தேசம்